ராகு 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் ராகு அப்படின் போது என்னோட தைரியம் வேற லெவல்ல இருக்கும். எனக்கு பெருசா எதிரிகள்லாம் இருக்க மாட்டாங்க. எந்த எதிரிகள் வந்தாலும் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா, அவங்களா வந்து நம்மள விட்டு கும்பிடு விலகிடுவாங்க. போட்டு போயிடுவாங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. சூப்பர். கடன், நோய் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து காணாம போகக்கூடிய காலகட்டம். இந்த அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியும் ராகுவே ஏற்படுத்தி குடுப்பாரு. இந்த 6 மாசமா இல்ல இந்த வருஷம் ஃபுல்லாவே? இந்த 6 மாசம். 6 மாசம். 6 மாசம் வந்து பாத்தீங்கன்னா, வருஷம் ஃபுல்லுமே இருக்கும். ஆனா பலன் கொஞ்சம் மாறும். இந்த 6 மாசம் சாலிடா கடன்ல இருந்து நீ விமோச்சனம் அடையணும்னு ராகு முடிவு பண்ணிட்டான். நோயில இருந்து நீ விடுதலை பெறணும்னு ராகு முடிவு பண்ணிட்டான். குணமே ஆகாத நோய், இப்ப குரோனிக் கிட்னி டிசீஸ்லாம் இருக்குங்க. அதுல இருந்து எப்படிங்க விடுதலை பண்ண முடியும்? அதுல இருந்து பெட்டர்மென்ட் அப்படின்றது வரும். பெட்டர்மென்ட். இப்ப அது வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு, மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் உடம்பு ரெஸ்பாண்ட் பண்ணலைங்க. நோயினோட வீரியம் ஜாஸ்தி இருந்துட்டே இருக்கு. அப்படின்ற அமைப்பு மாரி மருந்து மாத்திரை சாப்பிட்டு நான் நல்லா இருக்கேன். அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன ராகுவே ஏற்படுத்தி குடுப்பான். கேது 12ஆம் பாவம். நெறைய ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. வெளிநாடு போய் வர்த்தகம் பண்றதுக்கு, வெளிநாடு டூர் போறதுக்கு, வெளிநாட்டுல போய் படிக்க போறதுக்கு, இந்த மாரி நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி கேது பகவான் ஏற்படுத்தி குடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்றது, வெளிநாட்டுல ஒரு தொழில் தொடங்குறது, இப்படி நெறைய விஷயம் வரும்.